நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. தொடர்ந்து மூன்றாவது நாளாக இலங்கை கடற்படையால் சுடப்பட்டதாக சொல்லப்படும் பிரிட்ஜோவுடைய உடலை வைத்து வாங்க மறுத்து ராமேஸ்வரம் அதனை சுற்றியுள்ள மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட இழப்பீடை வாங்க மறுத்துவிட்டார் பிரிட்ஜோவுடைய தந்தை. தனது மகனின் இறப்புதான் கடைசியானதாக கடலில் இருக்க வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவோடு அவர் இந்த போராட்டத்தை பங்கெடுக்கிறார். தொடர்ந்து மீனவர்கள் இதற்கு நிரந்தர தீர்வு மத்திய மாநில அரசுகள் காணும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று மறுத்து போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மத்திய அரசு தொடர்ந்து இது குறித்து என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வியும், இலங்கையிடம் வெளியுறவுத்துறையிடம் பேசியிருக்கிறோம் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு தமிழக எம்பிக்கள் இது குறித்து மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்ற நிரந்தர தீர்வை நோக்கி மீனவர்கள் எதிர்பார்ப்பது என்றைக்கு அது சாத்தியப்படும் என்ற கேள்வியோடு இன்றைய செய்தியை தொடங்கலாம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கெடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் வன்னியரசு அவர்கள் பங்கேற்கிறார்கள். வரவேற்று தொடங்கலாம். வணக்கம். தொடர்கதையாகும் இந்த மீனவர்களுடைய உயிரிழப்பு, இல்லைனா அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்குவது போன்ற படகுகளை பிடிப்பது, சிறைப்பிடிப்பது. இப்போது கூட இந்த இரண்டு தரப்புலையும் இந்த உடலை வாங்க மாட்டேன்னு சொன்னவுடன் சிறைப்பிடிப்பை ரெண்டு பக்கமும் விடுதலை செய்யறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, விடுதலை செய்யறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் தீர்வாகுமா? இல்லை, இது இன்னைக்கு இருக்கிற 3 நாட்களாக நடக்கிற போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காக அல்லது அதை நீர்த்து போவதற்காக செய்கின்ற ஒரு கூட்டுச்சதி. மோடி அரசும் மைத்ரி சிறிசேனா அரசும் இணைந்து நடத்திய நாடகம் இது. இதுவரை 550க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் அங்கே சேதப்படுத்தி அங்கே கிடப்பில் கிடக்கின்றன. அதை சேதாரமாகி அங்கே எந்த பயனும் இல்லாமல் கிடக்கின்றன. வலைகள், அதாவது நாட்டு படகு வலைகள், விசைப்படகு வலைகள் எல்லாமே பிடித்து அவங்க நாட்டு மீனவர்கள் கொடுப்பதற்கான முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி என்னென்னா, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கிறத நம்முடைய நெடுநாளைய கோரிக்கை. இன்றைக்கி பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இலங்கை கடற்படை என்ன சொல்லுது? நாங்கள் சுடலை அப்படின்னு சொல்லுது. அப்போ மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சுடலைன்னா அப்போ இந்தியா சுட்டுச்சா அப்படிங்கிறது மாதிரியான, இந்தியா தான் சுட்டுச்சு அப்படிங்கிறது நேரடியாக சொல்லுது. ஆனால் இன்னமும் இந்திய அரசு மௌனம் சாதிப்பது அப்படிங்கிறது தமிழர்களுக்கு அல்லது இந்தியாவுக்கு ஏற்படுகின்ற தலைக்குனிவு. இது அப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? சுட்டு கொன்னது இலங்கை கடற்படை தான் அறிவித்து அவர்கள் மீது நீ கொலை வழக்கு பதிவு செய்து அந்த கொலைகாரர்களை நீங்கள் நம்ம நாட்டு சட்டப்படி அவர்கள் விசாரிக்க வேணும். இதற்கு இந்தியாவிலே முன்னுதாரணம் இருக்கிறது. இத்தாலியினுடைய மாலுமிகளை நீங்கள் கைது செய்து சிறைப்படுத்தி தான் அனுப்பியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கேரளா மீனவர்களுக்கு ஒரு நீதி, தமிழக மீனவர்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிற போக்கு மிக ஒரு மோசமான பின்விளைவுகளை சந்திக்கக்கூடியது. அதற்கு முன்னுதாரணம் தான் இன்றைக்கு போராட்டம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் கூட இன்றைக்கு அந்த மீனவர்கள் பகுதிக்கு சென்று, தங்கச்சி மடம் பகுதிக்கு சென்று அந்த மீனவர்களுக்கு ஆறுதல் சென்று கொண்டிருக்கிறார். எல்லா தலைவர்களும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீர்த்து போக செய்வதற்காக மோடி அரசு சிறிசேனா அரசோடு சேர்ந்து செய்கின்ற ஒரு கூட்டுச்சதியாக நான் கருதுகிறேன். இது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இதுவரைக்கும் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இலங்கை கடற்படை தான் செய்தது. இலங்கை கடற்படை அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறது. ஆனால் இந்தியா இதுவரை அது போன்று செய்யவில்லை அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. அப்படி என்றால் பாதுகாப்பாக யார் அங்கே நிற்கிறார்கள்? ஒவ்வொரு முறை சரி, ஒரு வாதத்திற்கு இலங்கை கடற்படை இதை செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இந்திய கடற்படை என்ன செய்து கொண்டிருக்கிறது? 2 நாட்டுக்கும் எல்லையோரங்களில் கப்பற்படைகள் இருக்கிறது. அவை என்ன செய்கின்றன? எல்லை பாதுகாப்பு என்பது எந்த அளவிற்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிற கேள்வியும் சேர்த்து தானே வருது. ஆமாம், இதில் என்னென்னா, இப்போ கச்சத்தீவு திருவிழா வர சனி ஞாயிறு வருது. கடந்த முறை நான் அந்த கச்சத்தீவு திருவிழாவுக்கு போயிருந்தேன். நான் அங்கே ஒரு சுண்டக்காய் நாடு இலங்கை அரசு. அவங்க அந்த மக்களை நம்ம மதிக்கிறோம், அது ஒரு நாட்டினுடைய குடியரசு அல்ல நாட்டினுடைய இறையாண்மைங்கிறது வேறு. ஆனால் அவங்க இந்தியாவை மதிப்பதாக இல்லை. ஏன் அப்படின்னா, இந்தியாவுடைய காவல் படை இருக்கும்போது, அங்கே இருக்கிற கப்பல் படை இருக்கும்போது
நம்ம போனதுக்கப்புறம் வந்து அவன் இடைமறித்து நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி மிக மோசமாக, அதாவது வந்து கச்சத்தீவுக்கு இனிமேல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லை இந்தியாவிலேருந்து யாருமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து அவங்க மோசம் பண்ணுறாங்க. யார்? இலங்கையினுடைய மோசம் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி? இல்லை, நீங்கள் நம்மளை நடத்துகிற விதமே ரொம்ப கேவலமான ஒரு முறை. இந்தியர்கள்னால் அவங்க வந்து இது தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கேவலப்படுத்துறது. அவங்கள வந்து எப்படின்னா, முதல் முறை நாங்கள் போகும்போது வந்து போங்கன்னு சொல்லிடுறான். ஒரு கடற்படையினருடைய கேப்டன் வந்து போக சொல்கிறான். அந்த பக்கம் இடைமறிச்ச ஒரு கடற்படை வந்து திருப்பி வழிமறித்து சீட்டெங்கன்னு கேட்குறான். இப்போ முதல்ல இவன் வந்து இந்த அனுமதி சீட்டு இருக்கான்னு கேட்டு விசாரிக்கணும்ல. இவன் கொடுத்தா தான் அவன் விடுவானான். அப்போ என்ன இதில் என்ன இருக்குன்னு அப்படின்னா, அவர்களுக்கு தமிழர்கள் அப்படிங்கிற இதில் வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பு கக்குகிறார்கள். இன்னமும் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் விடுதலை புலிகளுடைய போராட்டத்துக்கு பின்னாடி இருந்து பெரிய பணி செய்தார்கள் என்று, விடுதலை போராட்டத்துக்கு உதவி செய்தார்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இதுவரை வந்து அவர்கள் எந்த அளவில் தமிழ்நாட்டு அந்த எல்லையோரத்தில் நின்று தான் அவர்கள் மீன்பிடிக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை என்னென்னா, அந்த பாக் ஜலசந்தி வரை வந்து ஒரு இரண்டு நாட்டு மீனவர்களும் 2 நாடுகளும் வந்து ஒப்பந்தம் போடணும். பாக் ஜலசந்தி வரை வந்து யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம். மீனவர்கள் தானே, நீங்கள் வந்து மீனவர்கள் தான் மீன் பிடிக்கிறாங்க. இயற்கை வளத்தை சீரழிக்கிற அளவில் வந்து இலங்கையினுடைய மீனவர்கள் தான் வந்து விசைப்படகுகளை பயன்படுத்துகிறாங்க. இவங்க தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் வந்து நாட்டு படகுகள் தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து விசை இழுவை ஆமாம் அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இயற்கை வளங்களை பூரா சுரண்டக்கூடியது அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, மீனவர்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது தவிர வேறு ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் இந்திய அரசும் சரி இலங்கை அரசும் சரி அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மீனவர்களை வந்து இந்த மாதிரி சுட்டுக்கொள்வது, அவர்களை சிறைப்படுத்துவது என்பது அந்த மக்களை வந்து எந்த நேரமும் வந்து உசுப்பேற்றி விட்டு கொண்டே இருக்கிற ஒரு செயல். இன்றைக்கு உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரியான இலங்கையில் நடக்கிற படுகொலைகளை பற்றி பேசுகிறார்கள். அங்கே நடந்த 2009 நடந்த இனப்படுகொலை தொடர்பாக இந்த மார்ச் மாதத்திலே வந்து ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இதை பற்றி பேச இருக்கிறார்கள். 18 மாதம் 1.5 ஆண்டுகள் வந்து அவகாசம் கேட்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வந்து விசாரணை செய்யணும்னு சொல்கிற அதை தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு இதுவரை வந்து அதை பற்றி அவர்கள் எந்த விசாரணையும் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்தில் தமிழகத்தில் அது ஒரு போராட்டங்கள், நேற்று கூட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டோம். அப்போ ஆங்காங்கே இது மாதிரியான போராட்டங்கள் வெடிக்குது. இந்த போராட்டத்தை அவர்கள் வந்து திசை திருப்புவதற்கு ஒன்று. இரண்டாவது, இந்த மீனவர்கள் இன்று நடத்துகின்ற 3வது நாள் நடத்துகிற போராட்டத்தை திசை திருப்புவதற்கு. இந்த இரண்டை தவிர இந்த படுகொலையாக இருக்கட்டும், இரண்டாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கைதிகளை விடுவிப்பது என்பது ஆக இருக்கட்டும், இரண்டுமே மீனவர்களுக்கு நிரந்தரமான தீர்வல்ல. இது மீனவர்களுக்கு நிரந்தரமான தீர்வு 2 நாடுகளும் சேர்ந்து மீனவர்களுடைய நலன் கருதி 2 நாடுகளும் ஒப்பந்தம் போட்டு பாக் ஜலசந்தி வரை வந்து அந்த எல்லை கடந்து அவர்கள் வந்து இரண்டும் மீன் தான் பிடிக்க போகிறாங்க. வேறு ஒன்றும் செய்யலை. ஒரு தீவிரவாத செயல்கள் யாரும் செய்யலை. வந்து விடுதலை புலிகளை நீங்கள் முற்றிலுமாக ஒழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ஆட்சியை நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது இப்போ இந்தியாவினுடைய பிரதமர் இருக்கிற மோடி அவர்கள் இதற்கு முன்பு கோவையிலே வரும்பொழுது ஒரு கூட்டத்தில் பேசினார்கள். குஜராத் மீனவர்கள் வந்து பாகிஸ்தானால் வந்து தாக்கப்படுகிறார்கள், இங்கே வந்து இலங்கையால் தாக்கப்படுகிறார்கள். இருக்கிற பிரச்சனை என்றால் வலிமையான ஒரு அரசு வேணும் என்று கடந்த முறை பிரச்சாரத்தில் சொன்னார். தேர்தல் பிரச்சாரத்தில் திருச்சியில் இருக்கும்போது பேசினார். அப்போ நம்ம என்ன கேட்குறோம் கேள்வி, அப்போ வலிமையான ஒரு பிரதமர் நான் தான் அப்படிங்கிறத நீ சொல்லாமல் சொல்லி உட்கார்ந்துருந்த பிறகும் இவ்வளோ மோசமான ஒரு செயல் இருக்குன்னா மோடி வந்து ஒரு பலவீனமான பிரதமராக இருக்கிறாரா என்கிற கேள்வி ஐயப்படாக இருக்கிறது. அதை தாண்டி வந்து அந்த மீனவர்கள் வைக்கக்கூடிய இந்த போராட்டங்களில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு உறுதியளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க. இனிமேலுக்கு இப்படி நடக்காதுங்கிறதுக்கு இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு தீர்வாக வந்து எங்ககிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சரே நேராக வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் உடல் அளவில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது 2வது கேள்வி. இப்போதுதான் அவர் சிறுநீரம். ஆனால் ஒரு பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை செயலரோ அல்லது மற்ற துறை சார்ந்த மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் அங்கு செல்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? ஏன் அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை? இல்லை, இது கேரளாவில் இதே மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் நேரம் வந்து போயிருப்பாங்க.
அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த கோரிக்கை மீனவ மக்கள் சார்பாக இல்லை தமிழருடைய சார்பாக வைக்கப்பட்டிருந்த கோரிக்கைங்கிறது நியாயமான கோரிக்கை. குறைந்தபட்சம் வந்து நீ ஒரு இந்திய ஆட்சிக்கு கீழே இந்திய குடிமக்களாக இருக்கிற ஒரு குடிமகன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போ நீ இந்தியாவை நீங்கள் ஆட்சி செய்கிறவர்கள் யாராவது ஒருத்தர் உங்களுடைய சார்பாக நீ போய் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கான அந்த குடும்பத்திற்கான நிதிகள், ஏன்னா இன்றைக்கி வந்து மிக மோசமான ஒரு சூழலில் மீனவர்கள் இருக்கிறார்கள். மீன்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் இன்று பிழைப்பை செய்ய முடியாது, அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த என்னென்ன கார்ப்பரேட் கம்பெனிகள் நிறையா வந்து மீனவ பகுதியிலே வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நீங்கள் அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி வந்து வெறும் மீனவர்கள் மட்டும் அங்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ சக்திகள் அதெல்லாம் ஆக்கிரமித்து அவங்க வந்து இந்த விசைப்படகுகள், நான் சொல்ல இந்த இழுவை மடிகளை கூட இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து மீனவர்கள் செயல அதை அனுப்பி மீன் பிடிப்பதற்கான ஒரு உத்தியை கையாளுகிறார். சுப்ரமணியம் கமிட்டி கொடுத்த அறிக்கை கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க கடந்த காலம். அது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு உங்களுடைய சுவாமிநாதன் கமிட்டி, ஆமாம், இன்னைக்கு என்னென்னா உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒரு குடிமகன், இந்திய குடிமகன் கொல்லப்பட்டிருக்கிறான். நீங்கள் சுஷ்மா ஸ்வராஜா இருக்கட்டும், அவருடைய இந்திய அமைச்சரவையினுடைய சார்பாக யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சொல்லி என்ன உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. ஆனால் இது மட்டுமே தீர்வல்ல. குறைந்தபட்சம் கச்சத்தீவை மீட்பது என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ராமேஸ்வரத்தில் சந்திக்கும் பொழுது செய்தியாளர்களும் அதான் சொல்லியிருக்கிறார், கச்சத்தீவை நாங்கள் மீட்கிற முயற்சியில் ஈடுபடுவோம் என்று சொல்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னமும் போகவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து என்ன ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லலாம். அமைச்சர் போயிருக்கிறாங்க, முதல்வரும் நேரம் போயிருந்திருக்கணும், அவரும் போகலை. அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் சட்டசபையில் ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்காங்க, அதற்கான முயற்சிகளை, அதற்கான போராட்டங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது, அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்குது. கச்சத்தீவை மீட்பதன் மூலமாக ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும், மீனவர்களுக்கான பிரச்சனை வரும். ஏன்னா அந்த காலத்திலிருந்தே வந்து மீனவர்கள் வந்து அங்கே வந்து வலைகளை உலர்த்தி அங்கே ஓய்வெடுப்பதற்காக இருந்த இடம் தான் அந்த இடம். விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தபோது கூட வந்து தமிழக மீனவர்கள் மிக சுதந்திரமாக கச்சத்தீவிலே அவர்கள் வந்து, கச்சத்தீவை தாண்டி கக்கடத்தீவு என்ற ஒரு தீவு இருக்கும், அந்த தீவில் கூட வந்து நமது மீனவர்கள் வந்து சுதந்திரமாக அங்கே வலைகளை உலர்த்தி அங்கே ஓய்வெடுத்திருக்கிறார்கள். இது வந்து வரலாறு. விடுதலை புலிகள் இருக்கும் பொழுது பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்தார்கள். சிங்களவர்கள் கூட வந்து அந்த பகுதியில் வந்ததில்லை. சிங்கள மீனவர்கள் வந்து மீன் பிடித்து போயிருக்கிற வரலாறுலாம் கதையை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்திய அரசு இதற்கு முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த படுகொலை என்பது இது கடைசியான ஒரு படுகொலையாக இருக்க வேண்டும் என்று அந்த வீட்டில் இருக்கிற தாயார் சொல்லுகிறார்கள். இந்தியாவினுடைய இந்த இந்திய அரசு இதற்கு முழு பொறுப்பெடுத்துக்கொண்டு அந்த கொலையாளி யார் செஞ்சாங்க சுட்டுக்கொண்டு 1.5 மணி நேரம் வந்து அந்த பிரிட்ஜோ வந்து துடித்து கொண்டிருக்கிறார். மீனவர்கள் போய் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூக்கிட்டு வர்றாங்க. எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க, சாட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தைரியமாக இலங்கை அரசு வந்து நாங்கள் செய்யலை அப்படின்னு அறிவிக்கிறது மூலமாக, அப்போ நாங்கள் செய்யலைன்னா அது வந்து இப்போ இந்தியா செஞ்சுருக்கிறா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்ல, அதை கூட இன்றைக்கி வந்து இந்திய அரசு ஒரு மறுக்கிற ஒரு நிலையில் ஒரு கையாளாகாத அரசாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது எங்களுக்கு. அதே நேரத்தில் இது கடல் தாண்டி போகிறது, எல்லை தாண்டி போகிறது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிறது. ஆனால் பிரிட்ஜோ தரப்பு இந்த சம்பவத்தில் அப்படியான எதுவும் இதுவரைக்கும் சொல்லலை. ஏன்னா நாங்களே செய்யலைன்னு இலங்கை சொல்லும் பொழுது அதற்கான காரணங்களை இதுவரைக்கும் அவங்க யாருமே சொல்லலை. ஆனால் வழக்கமாக இந்த துப்பாக்கி சூடோ அல்லது சிறை பிடிக்கும் போதோ சொல்லக்கூடியது எல்லை தாண்டுதல் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதற்கு இன்னொரு பக்கம் மீனவர்கள் தரப்பில் சொல்கிறது காற்றின் திசை நோக்கி தான் நாங்கள் போக முடியும், அதனால் எல்லை வரையறையை அவ்வளவு கவனிப்பாக பார்ப்பதுங்கிறது முடியாது. எதேச்சையாக போனால் சர்வதேச கடல் எல்லை சட்டங்கள் படி கைது செய்து நீதிமன்றத்தில் தான் வந்து அவங்க வந்து ஆஜர்படுத்தணுமே தவிர சுட்டுக் கொள்வதற்கான உரிமை யாருக்கும் கிடையாதுங்கிறது தான். ஆனால் எப்படி சுட்டுக் கொள்வதற்கான அதிகாரம் எங்கிருந்து வருகிறது, யார் அந்த ஆர்டரை பாஸ் பண்றாங்க, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இல்லை, இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய 1.5 லட்சம் மக்களை கொன்ற கொலைகாரர்கள், இனப்படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு இது ஒரு சாதாரணம் தான். நீங்கள் வந்து எங்கேருந்து வரும், அவங்க வந்து கொலை செய்வது அப்படிங்கிறது முடிவெடுத்ததுக்கு பிறகு தமிழர்னால் அவங்க வந்து சுட்டுக்கொள்கிறது அவங்களுடைய எந்த கேள்வி கேட்பாரும் இல்லை. நாங்கள் கச்சத்தீவுக்கு போகும்போது அவங்க நடத்தின விதம் வந்து அந்த கச்சத்தீவில் கால் வச்ச உடனே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர தமிழர்கள் யாருன்னு பார்த்தோன்னா அவங்கள வந்து நீண்ட வரிசையில் நிற்க வைக்கிறான். அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறான். அவர் நம்மளை வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது ஒரு லீகலாக வந்திருக்குன்னா நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க. இப்போ இவங்க போகிறது அப்படிங்கும் போது வந்து சுட்டுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்பார் இல்லாத ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது,
மீனவர்களை பொறுத்தளவு நீங்கள் வந்து கச்சத்தீவு ஒப்பந்தத்திலே மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி ஜெயவர்தனாவுடைய அந்த ஒப்பந்தத்திலே என்னென்னா, அந்த கச்சத்தீவு கையளிக்கப்பட்ட உடனே வந்து மீனவர்கள் அங்கே போகலாம், தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே போகலாம். 10,000 பேர் வரை வந்து கச்சத்தீவு திருவிழாவுக்கு போகலாம். ஆனால் இன்றைக்கி 1000 பேர் கூட போக முடியாத சூழல் இருக்குது. அவங்க ஒப்பந்தத்தை மீறுறாங்க. நீங்கள் கடலில் மீன் பிடிக்கிறது எங்கே வேணாலும் போகலாம்னு சொல்லி தான் ஒப்பந்தத்தில் சரத்து இருக்குது. எங்கேயுமே வந்து இது வரை போகணும் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி அதுக்கடுத்து வந்த ராஜபக்சேவாக இருக்கட்டும், மைத்ரி சிறிசேனாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த பிரேமதாசாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு வரையறை செஞ்சு இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த சரத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து நான் சொன்னது ஏற்கனவே சொன்னேன், பாக் ஜலசந்தி பகுதியில் தான் வந்து நிறையா மீன்கள் இருக்குது. 2 பேருமே மாறி மாறி வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இது அரசியலுக்காக இந்திய அரசு அதை அனுமதித்து விட்டு நீங்கள் வந்து எல்லை தாண்டிங்கிற எல்லையே ஒன்றும் நீங்கள் வரையறுக்கல. நீங்கள் எந்த இடத்துல எல்லை வரைப்பீங்க? அதாவது விரிவுபடுத்தப்பட்டதும் குறுகலுமாக தான் எல்லை இருக்குது. நீங்கள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லை வந்து சரியாகவே நீங்கள் இல்லை, எதுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் சொன்னது போல் மீனவர்கள் வந்து காற்றின் திசை நோக்கி சில நேரங்களில் போக வேண்டியது வருது. அவங்க ஒன்றும் தீவிரவாத செயலை நீ தடுக்கிறது, நீங்கள் சொன்னது போல் தடுக்கிறது. அவங்க வந்து தவறி போனாங்கன்னா அவங்கள வந்து பாதுகாத்து நீங்கள் அனுப்பலாம். அவங்க மேலே வந்து நீங்கள் வழக்கு போடுறது அப்படிங்கிறது கூட தவறுன்றாங்க. அந்த சரத்தில் வழக்கு கூட நீங்கள் வந்து அப்படி வந்தால் கூட வந்து விருந்தினராக நீங்கள் கூப்பிட்டு அழைக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக இவ்வளவு மோசமான ஒரு படுகொலையை செய்துவிட்டு நீங்கள் எல்லை தாண்டி வந்தாங்கிறது, எல்லை தாண்டி வந்தது அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. தற்பொழுது இணைப்பில் பாஜகவிலிருந்து எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். தொடர்ந்து 3வது நாளாக உடலை வாங்க மறுத்து மீனவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இலங்கை கடற்படை நாங்கள் சுடவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதை வந்து மத்திய அரசு எப்படி பார்க்கிறது? அப்படி என்றால் யார் சுட்டது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து சார். முதலாக இந்த விஷயத்துல கடந்த 2011க்கு பிறகு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் 2.5 ஆண்டு கால ஆட்சியில மீனவர்களுடைய கைதுகள், தமிழ் மீனவர்களுடைய, இந்திய மீனவர்களுடைய கைதுகள் இருந்ததே தவிர அவர்கள் சுடப்பட்டு கொல்லப்படவில்லை என்பது இந்திய அரசினுடைய ராஜதந்திரம் மற்றும் இலங்கை அரசின் மீது கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியின் அழுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணம். ஆனாலும் கூட துரதிருஷ்டவசமாக இந்த முறை சுடப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது, வந்ததுக்குரியது. இது ஒரு புறம் இருக்க, முதல் முறையாக 2-3 நாட்களுக்கு முன்னால நம்முடைய இந்திய மீனவர் சகோதரர் சுடப்பட்ட உடனேயே அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளார இந்திய அரசு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரை அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை சந்திக்க விட்டு தனது கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல், அதற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், இனி இது தொடரக்கூடாது என்கிற உத்தரவாதத்தையும் கேட்டு அழுத்தம் கொடுத்தது. அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் கூட, இந்திய வெளியுறவுத்துறை கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய இலங்கை தூதரை அழைத்து அவரிடம் தனது கண்டனத்தை தெரிவித்தது. இது மட்டுமல்லாமல் ஜகார்த்தாவிலே வேறொரு மாநாட்டிலே கலந்து கொண்ட நம்முடைய இந்திய துணை ஜனாதிபதி அன்சாரி அவர்கள் மூலமாக அங்கே கலந்து கொண்ட சிறிசேனா அவர்கள், இலங்கையினுடைய பிரதமர் சிறிசேனா அவர்கள், ஜனாதிபதி சிறிசேனா அவர்களிடம் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமில்லாமல் உடனே கைது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டது. ஆக ராஜதந்திர ரீதியாக இந்திய அரசு இதுவரை இதற்கு முன்னாலே இருந்த அரசுகள் போலல்லாது மோடியினுடைய அரசாங்கம் மிக விரைவாக, வேகமாக செயல்பட்டு மீனவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இலங்கையினுடைய கப்பல் படை தனக்கு சம்பந்தமில்லை என்று சொன்னாலும் கூட விசாரணை நடத்தி கண்டுபிடித்து அதற்கான தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மாறாக நம்மளுடைய தரப்பிலே நம்முடைய நியாயத்தை பெறுவதற்கான அதிக அழுத்தங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக இப்போது நீங்கள் சொல்வது போன்று அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா, அதை முக்கியத்துவமா எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை தாண்டி இது எல்லோருக்கும் மற்றொரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இவ்வளவு நாள் நாம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது இலங்கை கடற்படை தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படி தாங்கள் இல்லை என்று அந்த அரசே மறுக்கிறது. இதுவரை மறுத்ததில்லை, இப்போது மறுக்கிறது. அதாவது இதுவரைக்கும் மறுத்ததில்லை என்றால் இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக மறுத்ததில்லை. அவர்கள் வந்து இந்தியா எடுக்கக்கூடிய விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று வேறு அந்த இதுல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அவர்கள் இல்லை என்றால் யார் என்ற கேள்வியும், இது இன்னும் கூடுதல் அச்சத்தையும், இது தீவிரவாத ஊடுருவல் குறித்த எல்லையோர பாதுகாப்பு குறித்தும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றா இருக்கு இல்லையா?
இல்ல, இலங்கை கடற்படையினுடைய மறுப்பை பற்றி நாம் கவலைப்படவில்லை. அவர்கள் என்ன வேண்டாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனாலும் கூட நாம் அவனுடைய பிரதம மந்திரி மற்றும் ஜனாதிபதியிடம் நம்முடைய ஹையஸ்ட் ஆபீஸ் துணை ஜனாதிபதியினுடைய மூலமாக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த விசாரணையிலே இந்திய அதிகாரிகள் இருக்கலாம் என்று முதல் முறையாக அந்த நாடு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய அழுத்தத்தின் வலிமை அந்த அளவு இருக்கிறது. இதற்கு முன்னாலே கூட தமிழர்கள் அங்கு கொல்லப்பட்ட போது உலக நாடுகளுடைய நீதிபதிகளோ அதிகாரிகளோ ஈவன் ஐநா சபையினுடைய அதிகாரிகள் கூட இடம்பெறக்கூடாது என்று இலங்கை எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலைமையில முதல் முறையாக வெளிநாட்டிலே குறிப்பாக இந்திய அதிகாரிகள் இதற்கு உள்ளே வரலாம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருப்பதன் மூலமாக நம்முடைய டிப்ளமசி அல்லது நாம் நம்முடைய தமிழ் மீனவர்கள் மீது வைத்திருக்கிற கன்சர்ன் வெளிப்படையாக தெரிகிறது. எனவே அவர்கள் தரப்பில் அவர்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட விசாரணையிலே அவருடைய உண்மை வெளிவரப் போகிறது. அப்போது அவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள். எனவே இது சாதாரணமாக அந்த நாடு தவறு செய்த நாடுகள் தாங்கள் இல்லை என்று சொல்வது சகஜம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நாம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் எங்களுக்கு அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு வேண்டும். அந்த பிரிட்ஜோவுடைய தந்தை கூட என்ன சொல்கிறார் என்றால், என் மகன் தான் கடைசியாக இருக்க வேண்டும், இதற்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் தமிழக அரசுடைய இழப்பீடை கூட வாங்க மறுக்கிறார். அப்ப இதற்கு மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இல்ல, இதுல மிக முக்கியமானது இந்த அரசாங்கம் இதுல எவ்வளவு தூரத்துக்கு சீரியஸாக இருக்கிறது, கவலைப்படுகிறது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணங்கள் 12 மணி நேரங்களிலேயே ராஜதந்திர ரீதியான ராஜரீக ரீதியான வேலைகளை தொடங்கி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இந்தியாவுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை நேரில் சந்தித்திருக்கிறார். எனவே இவ்வளவு பெரிய அளவிலே இந்த மீனவருடைய துப்பாக்கிச்சூடு கொலையை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் அல்லது சிறந்த செயல்பாடு இருக்க போவதில்லை. எனவே மீனவர்கள் இந்த அரசு உண்மையிலேயே அவர்கள் மீது கரிசனம் கொண்டிருக்கிறது, கருணை கொண்டிருக்கிறது, கவலைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இதில் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். இனி இது தொடராது. ஏனென்றால் இதற்கு முன்னாலே 2014 வரை கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போன்று பல்வேறு அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை கூறியிருக்கிறீர்கள். அதை மக்களிடமும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். இப்பொழுது நீங்கள் கூறிய அனைத்தையும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறத சேகர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, மரியாதைக்குரிய பாஜகவை சேர்ந்த நண்பர் சேகர் அவர்கள் சொல்கிற கருத்து என்ன, அது பிஜேபியுடைய கருத்தாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். தமிழர்களுடைய கருத்தாக, பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்தாக இல்லை. ஏன்னா இதுவரை துப்பாக்கி சூடு நடத்தலை பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, வெளியுறவு கொள்கையில் அவர்கள் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் அதே தான். இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான அந்த வெளியுறவு கொள்கை முதலில் மாற வேண்டும். பிஜேபி காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதே தான் பிஜேபி என்ன நிலைப்பாடோ அதுதான் காங்கிரஸுக்கும். ஆக இந்த பிரச்சனைகள் வெளியுறவு கொள்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அதுதான் இது ரொம்ப முக்கியமான. என்னென்னா, இலங்கை பிஜேபியிடம் இந்திய அரசிடம் பேசுகிறது என்று சொல்வதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள். வடகொரியா அவங்க தாத்தா செஞ்ச இனப்படுகொலைக்கு இன்றைக்கி அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய ஜிம்ஜாங் என்கிற அந்த பிரதமர் இன்றைக்கி இனப்படுகொலை தொடர்பாக விசாரணையில் இருக்கிறார். விசாரணையை ஏற்க மறுத்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த கிரிமினல் அந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு போக இருக்கிறார்கள். ஆக இலங்கை அரசு அங்கே 1.5 லட்சம் தமிழர்களை நம்முடைய இந்திய தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு தமிழர்களாக இருக்கட்டும், அத்தனை தமிழர்களும் கோரிக்கைகள் வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் அது ஒரு தீர்மானத்தை இந்திய அரசு உண்மையாகவே இந்த தமிழர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால், நீங்கள் இலங்கை அரசை இன்னைக்கு 18 மாதம் அவங்க கால அவகாசம் கேட்குறாங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடியாக அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கான ஒரு தீர்மானத்தை இந்திய அரசே முன்வந்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மீனவர்களுக்கும் தீர்வு கிடைக்கும். அதுக்கு முன்னதாக
நம்முடைய பிஜேபி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு பேசினால் அழுத்தம் கொடுத்தால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீரும். நம்முடைய பிஜேபி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட அமைச்சர்கள் யாராவது ஒருவர் வந்து நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நீங்கள் பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.